ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா, திஷா பாட்னி, பாபி தியோல், யோகி பாபு, ரெடின் கின்ஸ்லி, நட்டி நட்ராஜ், போஸ் வெங்கட் அன்று பெரிய டீம் நடிச்சிருக்கிற கங்குவா படத்தோட ரிவ்யூவை பார்க்க போறோம். பொதுவா எந்த படத்தோட ரிவ்யூலையும் கதையை சொல்ற ஒரு ஹேபிட் எனக்கு கிடையாது. ஒன்லைனை மட்டும் லைட்டா தூவுற மாதிரி தூவிடுவேன். பட் இந்த படத்துல என்னோட புரிதலுக்கு ஒரு கதை எனக்கு தெரிஞ்சிச்சு. சப்போஸ் நீங்க பாக்குறப்போ உங்களுக்கும் எனக்குமான அந்த கதை விஷயம் மேட்ச் ஆச்சு அப்படின்னாலே அது பெரிய சக்சஸ் தான், ரைட்? ஸோ வெள்ளக்காரங்க 1070வது வருஷத்துல கடல் வழியா பயணம் செய்து நம்ம நாட்டு படிக்கிறதுக்காக வர்றாங்க. அப்ப அவங்களுடைய கண்ணுல 5 தீவு படுது. அதுல ஒரு தீவை தன் வசப்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. எதுக்காகன்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த போர்ப்படை வீரர்களுக்கு எல்லாம் பயிற்சி களமா ஒரு இடம் வேணும்ல, அதுக்காக ஒரு தீவை செலக்ட் பண்றாங்க. அதுல வரக்கூடிய பிரச்சனை, அந்த பிரச்சனையால சூர்யாவுக்கு வளர்ப்பு மகனா ஒரு பையன் வர்றான். அப்ப அவருக்கு ஒரு சத்தியம் வாக்கு பண்ணி கொடுக்குறாரு. தன்னோட உயிரை உன்னோட உயிரை நான் காப்பாத்துவேன், அது சத்தியம் 7 ஜென்மத்துக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. அப்படி 1070ல பண்ண ஒரு சத்தியம் அந்த யுகம் முடிந்து பல யுகங்கள் கடந்த பிறகு 2024ல அதோடைய ஒரு பந்தம் தொடருது. அப்ப சூர்யா என்ன பண்ணாரு அப்படிங்கறத அந்த கங்குவா படத்தோடைய முதல் பார்ட்ஸ்ல அவங்க சொல்ல வந்த கதை. ஸோ இது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிருச்சு. ஏன் அப்படின்னா பேரலா 2 சைடு நடக்கக்கூடிய விஷயத்த சொல்றதுக்கு மேட்ச் பண்ணியிருந்தாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி என்ன ஒரு விஷயம்னா நிறைய குழப்பம் இருந்தது. அதை நம்ம இன்னும் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பாக்குறப்ப சூர்யா தன்னோட உயிரை கொடுத்தா நடிச்சிருக்காரு. ஒவ்வொரு படமா இருந்தாலும் சரி சூர்யாவோட பெர்ஃபார்மன்ஸ்ல எந்த குறையுமே நம்மள கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படித்தான் இந்த படத்துலயும் மேக்சிமம் என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே தி பெஸ்டா கொடுத்துருக்காரு. பாபி தியோல் அவருடைய கேரக்டரும் பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் இறைச்சலும் சத்தமுமாவே இருக்கிற மாதிரியான ஒரு கேரக்டர். அவரும் நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு. அதை தாண்டி இந்த ஒட்டுமொத்த ஸ்கிரிப்ட்ல எனக்கு இந்த கேரக்டர் தான் இது அப்படிங்கறத ரொம்ப தெரிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா போஸ் வெங்கட்டோட கதாபாத்திரம் மட்டும்தான். அது ஏன்னா அவர் மட்டும்தான் விசிபிளா ஓகே அந்த ரோலுக்கு அவரு வெளியிலே தெரியற மாதிரி இருந்தது. மத்த எல்லாருக்குமே மேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சரி, அந்த கேரக்டரைசேஷன்றதுலயும் சரி ஆளே மாத்திட்டாங்க. நமக்கு கண்டுபிடிக்கவே முடியல. இப்ப பாத்தீங்கன்னா பிரேம்குமார்லாம் இருக்கிறாரு, எனக்கே அவர் நல்லா தெரியும். பட் ரொம்ப ரொம்ப லாஸ்ட் ஃப்ரேம்ல தான் நான் கண்டுபிடிக்கிறேன் அது பிரேம்குமார் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேஸ காலக்கையர் கெட்டப் போடுறேன்னு சொல்லிட்டு எல்லார் மூஞ்சியிலே கரிய பூசி பல்லெல்லாம் கரைய பூசி அது என்னென்னவோ பண்றேன், காதுல அதை பண்றேன், மூக்குல அதை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. கருணாஸ் இருக்காருங்க, அதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த காலக்கையர் வேஷம் போட்டு வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க யாருமே நம்மளுடைய மைண்ட்ல ஒட்டுற மாதிரி பதிகிற மாதிரி பெரிய ஒரு இதுவா ராவா இருந்த மாதிரி இருந்தது. ஏன்னா நான் சொல்றேன்ல, நட்டி நட்ராஜ் அதுக்கப்புறம் ஒன்லி ஃபியூ கேரக்டர்ஸ் மட்டும்தான் நமக்கு கண்ணிலே தெரியுது. மற்றபடி எல்லா ரோல்ஸுமே அப்படி போறதுங்கிறது அவங்களை அடையாளம் தெரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு மணிக்கணக்குல டைம் ஆயிடுது. இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், அந்த 1070 பீரியட்ல ஒரு பையனை காப்பாத்துவாரு நான் சொன்னேன்ல, வளர்ப்பு மகனா வரான்னு, அது பையன் பொண்ணு அப்படிங்கறதுல எனக்கு பெரிய கன்ஃபியூஷன். படம் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பக்கத்துல பார்த்த இன்னொரு ஜேர்னலிஸ்ட கேட்டேன், அது பையனா பொண்ணான்னு கேட்டப்ப அவரு சொன்னாரு பையன்னு. ஐயோ நான் பொண்ணுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்தது. அப்படி பண்ணிருக்காங்க பாத்துக்கோங்க. ஏன்னா தலை நிறைய முடி வச்சிருந்தாரு. ஏன்னா அங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா கடுவா கொடுவா குருவா அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருந்தனால இதுல யார் பொண்ணு எப்படிங்கிறது ஒரு பெரிய இதுவா இருந்தது. சரிங்களா, எனக்கு இப்படி ஒரு பெரிய கஷ்டம் இருந்துச்சு. டெக்னிக்கலா பாக்குறப்ப மிரட்டலா இருந்ததுங்க. வெற்றி பழனிசாமியோட அந்த கேமரா, ஐயோ உண்மையிலே ஒரு மிகப்பெரிய உழைப்பு தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி நிசாத் யூசுப், அவர் இப்ப உயிரோட இல்ல, அவரோட எடிட்டிங் ஸ்கில்லும் பாத்தீங்கன்னா நல்லா இருந்தது. டிஎஸ்பி மேல எனக்கு கடும் கோபம் வருது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு இவ்வளவு இறைச்சல், ஒரு 2.25 மணி நேரம் உங்களுக்கு இறைச்சல் மட்டுமே காதுல வந்தா நீங்க என்ன ஆகும் தெரியுமா? வெளியில வர்றப்ப, தியேட்டர் விட்டு வெளில வரப்ப காது செவு பிஞ்சு போய் நீங்க செவுடா வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நிறைய இடங்கள்ல அன்வான்டா இந்த இடத்துல வேணாமே, சத்தமே இல்லாம இருந்திருந்தா கூட நல்லா இருக்குமே அப்படின்னு இசையை பத்தி எதுவுமே தெரியாத எல்லாருக்குமே ஒரு ஃபீல் வந்துருச்சு. இப்ப நம்ம எல்லாருமே ஆடியன்ஸ் தான். இசையை பத்தி அதுல இது தேவையா தேவையில்லை அப்படிங்கறதெல்லாம் பெரிய நுட்பமா சொல்ல முடியாது. பட் நமக்கே தெரியாது, ஐயா இங்க வேணாயா, வாசிக்காதீங்கய்யா அப்படின்னு காலில் விழுந்து கதறேன், விட்டுருங்கய்யா அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு டெசிபலோடைய ஒரு படத்தை ஃப்ரம் த பிகினிங்ல ஆரம்பிச்சு எண்டு வரைக்கும் போறது அப்படிங்கிறது ஒரு கட்டத்துக்கு மேல அதிகப்படியான இறைச்சல்ங்கிறது காது ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. ஸோ இது ரொம்பவே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது 3Dல பாக்குறப்ப பாத்தீங்கன்னா நாங்கள்
நல்ல தியேட்டர்ல தான் பார்த்தோம். பட் அன்பார்ச்சுனேட்லி 3D ஃபீலே வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலான இடங்கள்ல எங்களுக்கு கிடைக்கவே இல்லை. அது ஒரு வகையில வந்து ஏமாற்றம். அதன் பிறகு வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லிட்டேன், கேமராமேன் சொல்லிட்டேன், எடிட்டிங் சொல்லிட்டேன், ஆர்ட் டைரக்டர் மிலன் அவரும் வந்து நிறைய மெனக்கடல் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து இந்த படத்துக்காக பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ காஸ்டிங் வைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், சூர்யாவுடைய ஒன் மேன் ஷோவை தான் வந்து இந்த இடத்துல நிறைய இடங்களை நான் பார்க்க முடிஞ்சது. பாபி தியோல் அவருடைய பெஸ்ட்டை தான் கொடுத்திருக்கிறாரு. அது இல்லாம சில கேரக்டர்ஸ் மட்டும்தான் அவருடைய ரோல்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தாங்க. பட் நிறைய பேருடைய ரோல் யாரு, அவங்க யார் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாம போயிடுச்சு. பட் இந்த படத்துல வந்து பிரசன்ட்ல நடக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கட்டும், 2024ல இருந்து நடக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்கு, அது கோவால நடக்கும். அது கிரிஞ்ச் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருந்தது. அதாவது எந்த வகையிலுமே அது படத்துல கனெக்டே ஆகலங்க. அது அந்த எபிசோடு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, எபிசோடு சொல்ற பாருங்க, இத்தனைக்கும் சூர்யா இருக்கிறாரு ஸ்கிரீன்ல, யோகி பாபு இருக்காங்க, திஷா பாட்டினின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க எதுக்கு இருக்கிறாங்க அப்படிங்கறதே தெரியல, ரெடின் கின்ஸ்லி இருக்காங்க, இந்த 4 பேரும் சேர்ந்து கோவை சரளா இருக்கிறாங்க, அப்புறம் வந்து அனிருத்தோடைய அப்பா பேர் ரவிச்சந்திரன், அவரு இத்தனை பேர் இருக்காங்க. ஆனா அத்தனை பேர் இருந்து இந்த கிரிஞ்ச் மேக்ஸ் எபிசோட எப்படி வந்து அதை கன்வெர்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னே தெரியல. ரொம்ப ரொம்ப நான் கொஞ்சம் நல்ல விதமா சொல்றதுனால வந்து அப்படி போயிடுச்சு. பட் பாக்குறவங்க எல்லாம் வந்து மனசாட்சி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு போர்ஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ரிவ்யூஸ் வந்து நிறைய இடங்கள்ல நீங்க பாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் இருந்தது. அத ஒரு தடவை நீங்க கண்டிப்பா வந்து எடுத்த படத்தை ஸ்கிரீன்ல வந்து போட்டு பாப்பீங்கல்ல, இது இந்த இடத்துல நல்லா இருக்கு, இது இந்த இடத்துல தவிர்த்திருக்கலாம், இது இந்த இடத்துல வேண்டாம், இது இந்த இடத்துல வேண்டும் அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு எனக்கு தெரிஞ்சு சிவாவோட ஒரு டீம்ல 12 பேர் இருக்காங்களா, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசோசியேட்ஸ் எல்லாரும் சேர்ந்து. இந்த 12 பேர்ல யாராவது ஒருத்தர் கூட வந்து இந்த ஒரு விஷயம் உறுத்தலாவே தெரியலையா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாவே இருக்கு. ஸோ ஓவரால் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேரக்டர்ஸை வந்து ஜஸ்டிஃபை பண்ணல நமக்கு. அதே மாதிரி வந்து கான்ஃபிளிக்ட் இருக்கா அப்படிங்கறதையும் வந்து தெளிவா காமிக்கல. அதே மாதிரி விஷுவலா வந்து நல்ல பெரிய பிரம்மாண்டமான ட்ரீட்டா இருந்தாலும், பெரிய பெரிய நடிகர்கள் ஸ்கிரீன்ல இருந்தாலும் அவங்க யாருமே நம்ம கூட கனெக்டே ஆகல. எமோஷனலா வந்து எந்த இடத்துலயுமே நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பாவமோ ஒரு இதுவோ வந்து ஏற்படவே இல்லை. பட் ஓவரால் ஒன் அண்ட் ஒன்லி விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் அமைஞ்சிருக்கு. இது எந்த வகையில மிகப்பெரிய வெற்றி படமா வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படிங்கறதா பெரிய கேள்வியா இருக்கு. ஏன்னா ஒரு படம் வந்து மக்கள் ஆடியன்ஸ் கிட்ட வந்து கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில அந்த படத்துக்கும் அந்த பார்க்கக்கூடிய ஆடியன்ஸுக்கும் ஒரு பாண்ட் வந்து கிரியேட் ஆகணுங்க. அது மேஜரா மிஸ் ஆகுறப்ப வெறும் விஷுவலா நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா பண்ணிருக்காங்க, மேக்கிங் நல்லா இருக்கு, சூர்யா நல்லா பண்ணிருக்காரு, எல்லாம் ஓகே, பட் எப்படி கனெக்ட் ஆகும், அதுல வந்து ஒரு பெரிய மைனஸ் இருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இது. சரிங்களா? ஒரு ஹம்பிளான ரெக்வஸ்ட் வந்து இந்த இடத்துல நான் வைக்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய படங்கள் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். காக்காவுக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு தான். எப்பவுமே பேரண்ட்ஸுக்கு தன்னோட பிள்ளைங்க வந்து வசதி தான். யாரும் அதை வந்து குறிப்பிட்டோ குறை சொல்லியோ சொல்ல மாட்டாங்க. ஆனா இது உங்களுடைய படமாகவே இருந்தாலும் ப்ரமோஷன் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வர்றப்ப கொஞ்சம் வார்த்தைகள்ல கவனம் வச்சு நாங்க பண்ணிருக்கோங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸை வந்து இனி வரும் காலங்கள்ல இந்த படம் இல்லைங்க, எந்த படம் எடுத்தவங்களா இருந்தாலும் சரி அப்படி ஒரு சூழலை மெயின்டைன் பண்றது ஹெல்த்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம பஸ்ஸாட்டுக்கு ஓவர் கான்பிடன்ஸ்ல அப்படி வரும், இப்படி வரும், இது வேற லெவல்ல வரும், கூஸ் பம்ப்ஸ் வரும், என்னென்னவோ சொல்லிட்டு அது எல்லா இமேஜினேஷனும் இப்ப சோசியல் மீடியால பயங்கரமா எல்லாத்தையும் பாக்குறாங்க. இந்த இமேஜினேஷன் எல்லாத்தையும் உள்ள வச்சுட்டு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட உள்ள தியேட்டர்ல போறப்ப அது சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துரும்ல. சோ அதை தவிர்த்துறதுக்கு இந்த மாதிரி ப்ரொமோஷன் டைம்ல வந்து சில விஷயங்களை பார்த்து கவனமா பேசணும் அப்படிங்கிற ஒரு ரெக்வஸ்டை வந்து நான் வச்சிடறேன். மேபி அந்த ஒரு விஷயம் எல்லாமே நடக்காம இருந்ததா கூட கங்குவா வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமா தெரிஞ்சிருக்குமோ அப்படிங்கிறது ஒரு பாயிண்டா இருக்குது. ஸோ ஓவரால் கங்குவா பொறுத்த வரைக்கும் சூர்யாவுடைய ஒன் மேன் ஷோ விஷுவல் ட்ரீட் அப்படிங்கிறது மட்டும்தான் மிகப்பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கு. அது இல்லாம மற்ற எல்லா விஷயங்களையும் மிகப்பெரிய கோட்டை இருக்கிறதுனால உங்களுக்கு இது எந்த அளவு கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நீங்களும் உங்களுக்கு வந்து தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த படத்தை போய் பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. பார்ட் 2க்கான ஒரு லீடை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லாஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து போர்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கு. பொதுவாவே ஒரு படம் எடுக்கிறப்ப பார்ட் 1 பார்ட் 2க்குன்னு தனித்தனியா ஏதாவது கதை எழுதி திரைக்கதை இதை மாதிரி எல்லா விஷயங்களும் ரெடி பண்ணிட்டு எடுப்பாங்களா, இல்ல பார்ட் 1 எடுக்கிறப்பே வந்து பாத்தீங்கன்னா வெளியில டாக் ஆஃப் த டவுன் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஓகே இதை 2 பார்ட்டா போட்டுடலாமா அப்படின்னு நினைப்பாங்களாங்கிறது ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா இந்தியன் படத்துல 2 போர்ஷன் எடுக்கிறப்ப எனக்கு அப்படி ஒரு இது இருந்தது. ஏன்னா அவங்க 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரிலாம் எடுக்கிற ஐடியாலாம் இருந்த மாதிரி இல்ல. 2 எடுக்கிறப்பவே வந்து பாத்தீங்கன்னா ஹைப் ரொம்ப ஜாஸ்தியா இருந்ததுனால ஒட்டு மொத்தமா உள்ள சேர்த்து அதுக்கப்புறம் 3 வலுக்கட்டாயமா எடுத்த மாதிரி ஒரு
ஒரு இது அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறத நீங்களே பாத்தீங்க. கங்குவாவும் எடுக்கிறப்பவோ முடிவு பண்ணி பாட்டு 2 அந்த மாதிரி எல்லாம் போலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சாங்களா என்னன்னு தெரியல. மேபி அந்த ஐடியாவெல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த போர்ஷன்லயே ஒட்டுமொத்த கதையையும் ட்விஸ்ட் டான்ஸ் எல்லாத்தையும் அழகா வச்சு இன்னும் கொஞ்சம் சத்தத்தை எல்லாம் குறைத்து சொல்லி இருந்தா கங்குவா உங்களுடைய மனசுல சும்மா நச்சுன்னு நின்றுப்பானோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அபிப்பிராயம் தோணுது. ஸோ இதான் என்னுடைய சைட்ல நான் பார்த்தவரை எனக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத படம் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். மீண்டும் ஒரு சூப்பரான எபிசோட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜி ரோஹினி. மறக்காம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.